என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐயாவுக்கு கூட 2003 ஆசிரமாவுக்கும் ஐயாவுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில் அன்பு விட்டு பிரிப்பவன் யார் என்று சொன்ன வார்த்தையின்படியா இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்த உண்மை உள்ளவர். நம் ஒரு சிலராக இருந்தாலும் கூட நம்மோடு பேச சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில வார்த்தை நம்ம எடுத்து ஒரு சில வார்த்தைகளை மாற்றம் பார்த்து நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் விடுதலுக்கும் பதில் கொடுக்க உண்மையாக இருக்கிறார். நாளிலும் கூட வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை செலுத்துக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக பெண்கள் உண்டு வேதாகமத்துல. அதிகமா யோசிக்கிறது தான் ஆஸ்திரேலியா சேர்ந்து 21 வருஷம் 9 வருஷமா இவங்களோட நான் அதிக ஊழியத்துல அதிகமா ஈடுபாடு. எங்க போனாலும் என்னை பாஸ்டமா கூட்டின்னு போய் தைரியம் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன வந்தாலும் பயம் இல்லை. நீங்க ஐயா கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். இந்த வேதத்துல அநேக பெண்கள் நல்லதையும் செஞ்சிருக்கிறாங்க, அநேக பெண்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவும் நடந்திருக்கிறாங்க. அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தனிமையின் பாட்டின் தகப்பனையின் கோயில் சுமதை நான் மறப்பேனே என்று சொன்ன வார்த்தைப்படி அந்த ஊழியத்தின் பாதையில அந்த ஊழியத்துல ஒரு இடத்துல நம்ம ஒப்படைக்கிற வரைக்கும் அவருடைய பாட்டில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் யாருக்கு வேணாலும் அந்த ஜப குறிப்பு சொல்லுவேன். நாளையில கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நான் உங்களிடம் உபாசம் தனியா இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவேன். ஒரு சிலருக்கு தாயின் கருவில் இருக்கும்பொழுது இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா யோசிப்பாங்க. ஒரு சிலருக்கு பிறகு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா இது அப்பா அம்மாவுடைய ஆலோசனை. தாயின் கருவில் உருவாக்குனே நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மை திரும்பியின்படி நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட ஒரு சிலருடைய பெண்கள் பேர் இந்த வேதாகமத்துல இல்லை. நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், ஏன் அவங்க பேர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். நம்ம நேரத்தில் ஒரு சிலருடைய பேர் நிறைய இடத்துல இருக்குது, அவங்க பேர் மட்டும் ஏன் நிறைய இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நான் யோசிப்பேன். இந்த நேரத்துல இந்த கண்ணம்பாறை பற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலராக நம்ம ஆண்டவர் கூட்டி சேர்ந்துருக்கிறாருன்னு சொன்னா அதுவும் ஒரு கிருபைதான் சொல்லி நான் நம்புறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வங்க பயந்து சமூகத்தில் வந்து நின்று அவரை மகிமைப்படுத்துவாங்களாம். ஆனாலும் கூட இந்த நாளில நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. பாருங்க, பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா இந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில நல்ல பணம் இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள அந்த நல்ல பணம் இருக்கவே இருக்காது. வேதத்துல அவங்க பேர் இல்லைன்னு சொன்னா கூட சரி, அந்த குணத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இந்த குணசாலியான ஸ்திரீ போல நீ நானும் வாழணும்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், நம்முடைய பின் சந்ததிக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அநேக பெண்கள் வேதத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அவரோடு நடந்து அவரோடு பழகி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் நிறைய பேர் சொல்லணும்னு சொன்னா நமக்கு நேரம் போதாது. ஆனாலும் கூட இந்த நேரத்துல அந்த குணசாலியான ஸ்திரீயாகிய நான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த கண்ணம்பாறை பகுதியில் நம்மை பார்த்து அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு அந்த குணத்தை அவர் விரும்புகிறாரு. உங்க குணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட இந்த குணசாலியான ஸ்திரீ போல நீ நானும் வாழணும் தான் அவர் விரும்புகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
ஏன்னு சொன்னா அந்த குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிது வெளியே நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு விரும்புகிறார். அநேக வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைதான் இது. ஒரு சிலர் அந்த டிவியில செய்திகளை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். இப்படியும் ஒரு கிறிஸ்தவம் வாழறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களும் உண்டு, பெயர் கிறிஸ்தவங்களும் உண்டு, வருஷத்துக்கு ஒரு முறை போறவங்களும் உண்டு, ஆலயத்துக்கு போறவங்களே குறை சொல்றவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட மத்தியில் நாம் கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம யோசித்து ஜபத்தையும் வேதத்தை வாசிக்கணும். உறுதியாய் விசுவாசமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாக்க உண்மையோட நாட்டில் நடக்கத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஜபத்தில் உட்காந்து உண்மையில அழகா வரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் இன்னும் எப்படி ஆண்டவரே வாழணும் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தூங்கி ஜபிக்கும் பொழுது, நம்ம தனியாகவும் ஜபிக்கும் பொழுது, எல்லாருக்காகவும் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த குணசாலியான ஸ்திரீயோடு நம்ம வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குணம் நமக்கு தேவைன்னு அவர் விரும்புகிறார். தேசத்துல எத்தாத ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். மனைவி பேர் நம்ம சரியா கவனிக்க முடியல, அப்படி மகள் பேருக்குறது இல்லை. பணி நாங்கள் பொறுத்ததையே நம்ம மகன் நிறைவேற்றினாங்க. கண்ணி அவங்க கல்யாணம் திருமணமாகாத ஒரு பெண்ணுதான். ஆனாலும் கூட தன் தகப்பனார் வாயை திறந்து பணி நாங்கள் பொறுத்ததே அந்த மகள் நிறைவேற்றார். இப்போ இருக்கிற காலத்துல